Hey guys, welcome back to Bits and Pieces. லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபா அண்ட் லோக்சபாக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். ராஜ்யசபா எம்பிஸ்க்கான டென்யூர் எவ்வளோன்னு பார்த்தோம். இதெல்லாம் ஒரு சின்ன ரிவிஷன் போட்டு அடுத்த வீடியோக்கு போயிடலாம். ராஜ்யசபா எம்பிஸ்க்கான டென்யூர் வந்து 6 years, வேற லோக்சபாக்கு வந்து 5 years. ராஜ்யசபா எங்கெங்கெல்லாம் ஈக்குவல் பெடஸ்டல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட்ல வருது. Joint sitting of parliament it cannot be presided by the chairman of Rajya Sabha because he is not a member of Rajya Sabha. சரிங்களா? அடுத்தது எங்க ஈக்குவலான பவர்ஸ் இருக்கு அப்படின்னா எமர்ஜென்சி ரிலேட்டட் பொசிஷன்ஸை ஹேண்டில் பண்றதுல அங்க ஈக்குவலான பவர்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸோட ரிப்போர்ட்ஸை வாங்கி பார்க்கறதுல ரெண்டு பேருக்கு ஈக்குவலான பவர் இருக்கு. கவர்மெண்ட்டை அன்சீட் பண்றது, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்றதுக்கும் பட்ஜெட் ரிலேட்டட் விச் மீன்ஸ் மணி ரிலேட்டட் மணி பில்ஸ்க்கும் ஈக்குவலான சாரி ஹையஸ்ட் பவர் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்றால் லோக்சபா. ஓகே, இப்போ வந்து நம்ம சிஸ்டம் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலெக்ஷன்ஸ் நம்ம என்னென்னலாம் எலெக்ஷன் வந்து நம்ம கடைபிடிக்கிறோம், எலெக்ஷன் டைப்ஸ் ஏன் அப்படின்னா இது ஏன் பார்க்குறோம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா ஒரு தனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலெக்ஷன் ஃபாலோ பண்ணுது. ராஜ்யசபா இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். சரிங்களா? அது ஏன் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த டயக்ராம் தான் ஞாபகம் வரணும். இந்த ரன்னிங் ரேஸ்ல யார் ஜெயிக்கிறா அப்படின்றத நீங்க எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல, இதுதான் போஸ்ட். இந்த போஸ்ட்டை யார் தாண்டா அப்படின்னா இந்த 192 அப்படின்னு நம்பர் போட்டவர் தான் தாண்டாரு. ஸோ ஹி வில் பி டிக்ளேர்ட் த வின்னர். சரிங்களா? இதே தான் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் உடைய எலெக்ஷன் மெக்கானிசமும். வின்னர் வில் டேக் ஆல். ஃபர்ஸ்ட் யார் வர்றாரோ அவர் தான் எல்லாத்தையும் ஜெயிப்பார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 100 பேர் இருக்காங்க இன்னைக்கு. ரஜினி, விஜய், கமல்ஹாசன், அஜித் 4 பேர் போட்டிடுறாங்க. நோட்டா அப்படின்ற ஒரு சின்னமும் இருக்கு. யாருக்கும் புரியும். நன் ஆஃப் தி அபவ். யாரும் போட்டு போடல நீங்க. சரிங்களா? இதுல 100ல எவ்வளவு பெருசு, எவ்வளவு பிக் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 51-49. இதுதான் மெஜாரிட்டி. 1 இஸ் த மெஜாரிட்டி. இதுல யாரோ ஒருத்தர் 51 ஃபர்ஸ்ட் யார் வாங்குறாங்களோ ஹி வில் டேக் இட் ஆல். அதுதான் மேட்டர் இல்லைங்களா? ஆனா இங்க எப்படி பிரியுதுன்னா ஓட்டு ரஜினி 20 வாங்குறாரு, விஜய் 20 வாங்குறாரு, கமல் 20 வாங்குறாரு, அஜித் 21 வாங்குறாரு, நோட்டா 19 வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல யார் வின்னர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அஜித். ஓகேங்களா? அஜித் வில் டேக் த வின்னர். அஜித் வில் பி டேக்கன் அஸ் த வின்னர். பட் வெதர் ஹி இஸ் ரெப்ரசென்டிங் த ஹோல் கம்யூனிட்டி, ஹோல் எலக்டர்ஸ், ஓட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓட்டருடைய மனநிலை பிரதிபலிக்கிறீங்க, மெஜாரிட்டி மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறீங்க அப்படின்றால் நீங்க வந்து 51 பேர் மெஜாரிட்டி வச்சிருந்தாதான் மேக்சிமம் ஆஃப் த சொசைட்டி நீங்க பிரதிபலிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பட் அஜித் இஸ் ஹேவிங் ஒன்லி 21 ஓட். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 21 பேர் தான் அஜித்தை சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஹி வில் பி த எம்எல்ஏ. ஏன் அப்படின்னா ஓட்டு பதிவு பண்ணவங்கள அதிகமா வாங்கியிருக்கிறது இவர். ஏன் அதிகமா வாங்கியிருக்காருன்னா ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போச்சு. நிறைய பேர் போட்டிடுறாங்க, ஓட்டெல்லாம் பிரிஞ்சு போச்சு. இதுவே அஜித் வந்து போட்டி இல்லை வச்சுக்கோங்களேன். ரஜினி, விஜய், கமல், நோட்டா 4 உங்களுக்கு வந்து சாய்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து 3 எலக்டர்ஸ் தான். இல்லைன்னா 2 பேர் ஹெட் டு ஹெட் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பேர் கணக்க மறந்துருங்க. இப்போ வந்து யார் யார் போட்டிடுறா அப்படின்னா அஜித் அண்ட் விஜய் 2 பேர் தான் போட்டிடுறாங்க. நோட்டா அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓட்டர்ஸ்க்கு என்ன சாய்ஸ் அப்படின்னா 100 பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு 30 பேர், அஜித்துக்கு வந்து ஒரு 29 பேர். ஓகேங்களா? நோட்டாக்கு எவ்வளவு? 41 பேர் போட்டாங்கன்னா விஜய் வில் பி டிக்ளேர்ட் த வின்னர். ஆனா அவருக்கு 51% ஆஃப் த மக்கள் போட்டிருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்ல இருக்க கிரிட்டிசிசம் இதுதான். ஏன்னா ப்ரொபோஷனாலிட்டி மக்களுக்கு ஏத்த ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. பட் வின்னர் வில் டேக் ஆல் த சிஸ்டம். இதுல இருக்க ஒரே ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளிசிட்டி. சிம்பிளா யார் வேணாலும் வந்து பட்டன் அமைத்தி ஓட்டு போட்டு போயிடலாம். ஓகேங்களா? அவுட்கம் கிளியரா இருக்கு. இவர் தான் ஜெயிச்சாருன்றத தெல்ல தெளிவா சொல்ல முடியும். ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் வில் ஹேப்பன் இன் first past the post system. So this is preferred for Lok Sabha. ஓகேங்களா?
இதுல இருக்க பிரச்சனை என்ன, மெயின்ஸ்ல நீங்க கேட்டாங்கன்னா எழுதணும் அப்படின்னா டிஸ்ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். மக்களை நீங்கள் அப்படியே அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிபலிப்பாரா அப்படின்னு கேட்டா பெருவாரியான மக்களை வந்து அவர் பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஆஸ் த கேஸ் வி சா பிஃபோர். ஓகேங்களா? இந்த இப்படிதான் ஓட்டு போடுவீங்க நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம்ல போய் இந்த பர்பிள் பார்ட்டி ஸ்மித் எல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு தான் நான் ஓட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வஸ்டிக் சிம்பிளை குத்திட்டு வருவீங்க. ஓகேங்களா? இந்தியன் எலெக்ஷன்ஸ்ல ஒயிட் ஸ்ப்ரெட்டா யூஸ் பண்ணப்படுது லோக்சபால, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ், சரிங்களா, எம்எல்ஏ எலெக்ஷன், விச் மீன்ஸ் சிம்பிளா இருக்கு, மெஜாரிட்டேரியன் அவுட்கம் இது வந்து கொடுக்குது. அதனாலதான் அன்னைக்கு தேதியில வந்து நம்ம வந்து இந்தியன் ஓட்டர்ஸ் வந்து காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், அடுத்த ஒரு சிஸ்டம் பார்ப்போம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வியா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், அது வந்து ஒரு ஹெக்டிக்கான சிஸ்டம், புரியாது, கரெக்டா ஓட்டர்ஸ் குழப்பி விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக சிம்பிளான சிஸ்டம் இது சூஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம சூஸ் பண்றது வந்து இவிஎம் மிஷின்ல போறது, இது எல்லாமே டைரக்ட் எலெக்ஷனுக்கு யூஸ் பண்றது எல்லாமே நம்ம வந்து இந்த ஓட்டிங் மெத்தட் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்றோம். இப்போ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வியா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், இதுக்கு இந்த பேலட் பேப்பர் பாருங்களேன், அதே இதுதான். இப்போ நீங்க வந்து ஓட்டு போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ஜேம்ஸ் அப்படிங்கிறவரை பிடிச்சிருக்கு, ஒன்னு போடுறீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இப்படிதான் போவீங்க, ஒன்னு நம்பர் எழுதுவீங்க. அடுத்து ஆண்டர்சன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா ரெண்டுன்னு போடுவீங்க. அடுத்து யார் எனக்கு தலைவரா வந்தா நல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு பிடிச்சவங்கல ஸ்மித்துங்கிற ஒரு மூணாவது, நான் 4வது ரேங்க் ஜோன்ஸுக்கு கொடுக்குறேன், 5வது ரேங்க் பார்பரா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறேன். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் இப்படியே ஓட்டு போட்டிருப்பாங்க, கரெக்ட்டுங்களா? இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் யாருப்பா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. எல்லாருமே நான் போட்ட மாதிரி ஜேம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஜேம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வர்றாரு அப்படின்றால் ஜேம்ஸ், ரீட்டா, எல்லாரும் போடுறதுல இப்படிதான் நான் போட்ட பேட்டர்ன் எல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அடுத்து ஸ்மித், அடுத்து ஆலன் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் 4 வந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்பரா அப்படிங்கிறவங்க எல்லாருமே 5வது ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இவரை தூக்கி போட்டுருவாங்க. விச் மீன்ஸ் யார் யாரெல்லாம் இவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டிருக்காங்களோ ரொம்ப ரொம்ப கம்மி, ஸோ இவரை தூக்கி போட்டுருவாங்க. இவரோட ஓட்ஸ் இருக்கு இல்லையா, இவருடைய ஓட்ஸ்ல யாரோ ஒரு, இவர் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்கவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க செகண்டா ஜேம்ஸை சூஸ் பண்ணிருக்கலாம், அந்த ஓட்ஸ் பூரா ஜேம்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லைன்னா ஸ்மித்துக்கு சூஸ் பண்ணி போட்டிருக்கலாம், ஸ்மித்துக்கு அப்படியே ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த சிஸ்டம் பயன்படுத்தி அடுத்து யார் லாஸ்டா வர்றாங்கிறத எலிமினேட் பண்ணுவாங்க. ஆலன் லாஸ்டா வர்றாரு அப்படின்னா எலிமினேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மறுபடியும் இந்த ப்ராசஸ் ஆலனுக்கு யார் செகண்ட் ஃபர்ஸ்ட், ஆலன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சிருக்கவங்க எல்லாம் அடிச்சு விட்டுட்டு ஆலனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டிருக்கவங்க ஸ்மித்துக்கு செகண்ட் போட்டிருக்கலாம், சோ அந்த ஓட்ஸ் பூரா ஸ்மித்துக்கு. தேர்ட் வந்து இவர் பேர் என்ன, ரீட்டா ஆண்டர்சனுக்கு, அவங்களுக்கு போட்டிருக்கலாம். சோ அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே வரும்போது கடைசியா ஒரு 2 பேர் மிஞ்சுவாங்க. ஓகேங்களா? சோ அவங்க தான் இந்த மல்டி மெம்பர் கான்ஸ்டிடியூன்சிக்கு நீங்க வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், திஸ் இஸ் கால்ட் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். இதுல ப்ரொபோஷனாலிட்டி இருக்குமா? எஸ் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனது பார்பரா, ஆனா அவருடைய சாய்ஸஸ், அவருக்கு ஃபர்ஸ்ட் போட்டவங்க உங்க வந்து ஆள் கம்மிங்கிறதுனால அவர் எலிமினேட் பண்ணிட்டீங்க, ஆனா அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் ஜேம்ஸுக்கு போட்டிருக்காங்க இல்லையா, சோ அந்த ஓட்ஸ் எல்லாம் ஜேம்ஸுக்கு வருது இல்லையா, சோ ஜேம்ஸ் should get, ஜேம்ஸ் will get everyone's representation. ப்ரொபோஷனலா எல்லா மக்களுடைய ஓட்டம் அவருக்கு விழுகும். விச் மீன்ஸ் ஜேம்ஸ் எலெக்ஷன்ல நிற்கும் போது எல்லா ஓட்டர்ஸையும் கவர் பண்ற மாதிரி தான் ப்ரொபகேண்டா பண்ணுவாரு. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, குறிப்பிட்ட செக்ஷன் ஆஃப் பீப்புள், ஏழை இல்லாம பணக்காரன் மட்டும் நான் கவர் பண்றேன் அப்படின்ற ஒரு எஸ்கேப் ரூட் இங்க நடக்காது. எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணாதான் எல்லாருமே உங்களுக்கு வந்து ப்ரொபோஷனலா they will transfer your vote so that you will become the number one. இப்படிதான். அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இஸ் கிவிங், பேர்ல இருக்கு, ப்ரொபோஷனலி யூ வில் கெட் ரெப்ரசன்டட். ஓகேங்களா? சோ ஒரு ஒரு ட்ரைபல் பீப்புள் ஒரு 10% ஆஃப் த பாப்புலேஷன் கூட இல்ல அப்படின்னா அவங்களோட ரெப்ரசன்டேஷனும் இட் வில் பி ஃபார் த ஃபர்ஸ்ட் பீப்புள், ஜெயிக்கிறவருக்கு அவங்களுடைய சப்போர்ட்டும் இருக்கும். சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாலிசிஸ் ஃபியூச்சர்ல ஒரு ஜெயிச்சு வந்தோம் டிசைன் பண்ணுவாரு. ஆனா இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு சில, இது வந்து சொல்றதுக்கே எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஓட்டு போடுற மக்கள், நீங்க வந்து எஜுகேஷன் இல்லாத, அவேர்னஸ் இல்லாத மக்கள் நீங்க எப்படி இதுக்கு ட்ரெயின் பண்ணி கூட்டு வருவீங்க? பீங் இந்தியா டெவலப்பிங் நேஷன் அண்ட் 1950ஸ்ல அண்டர் டெவலப் நேஷனா இருந்த நேஷன், எக்ஸ்பென்சிவ், ரொம்ப கஷ்டம் இது. ஓகேங்களா? பை எலெக்ஷனுக்கு ஸ்கோப்பே கிடையாது, ஏன்னா ரெடியா இன்னொருத்தர் இருப்பார் பின்னாடி. அண்ட் மக்களுக்கும் ஓட்டர்ஸ்க்கும் அந்த எம்எல்ஏஸ்க்கும் ஒரு ரேப்போவே இருக்காது. ஏன்னா இவர் வந்து நம்பர் 1 ஜெயிக்க எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு ரேப்போ இருக்காது. ஓகேங்களா? அட்வான்டேஜஸ் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், எல்லா மாணவரா இருப்பாரு. டைவர்ஸ் பார்ட்டி ரெப்ரசன்டேஷன், ஒரு பார்ட்டி இல்லாம எல்லா பார்ட்டியில இருக்கவங்களும் ரெப்ரசென்ட் பண்ணப்படுவாங்க. இதுதான் 2.
லோக்சபா யூஸ் பண்றது சிம்பிளா நீங்க இவ்வளவு உள்ள தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் இதுக்காக சொன்னேன். ராஜ்யசபா யூஸ் பண்றது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வியா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். லோக்சபா யூஸ் பண்றது FPTP, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா